நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திகாரா என்கின்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான யுஅல்லிமுனல் இஸ்திகாரா ஃபில் உமூர் கமா யுஅல்லிமுனஸ் சூரா. ஒரு சூராவை, ஒரு அத்தியாயத்தை எப்படி ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்களோ அதுபோன்று எமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திகாராவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு சூராவை எப்படி ஓத வேண்டும் என்று கற்றுத்தருவார்களோ அதுபோல இந்த இஸ்திகாராவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதை படிப்பிப்பது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாராவை எங்களுக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுவதை படிப்பது போல இஸ்திகாரா என்ற துஆவை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி ஃபல் யர்கா ரக்அத்தைனி மின் தூனி ஃபரீதா. ஃபர்ல் அல்லாமல் உங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால், கடமை அல்லாமல் 2 ரக்காத்துக்கள் சுன்னா என்ன செய்யுங்கள்? நீங்கள் தொழுங்கள். அந்த தொழுகையில் இந்த துஆவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் அந்த இஸ்திகாரா துஆ என்ற அந்த செய்தி. இந்த இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் மறைவான ஞானம் இல்லாதவன். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்பதை அவனது அறிவால் அவனால் என்ன செய்ய முடியாது? உறுதிப்பட சொல்ல முடியாது. யூகிக்கலாம், ஆனால் அந்த மாற்றங்களை அவனால் என்ன செய்ய முடியாது? உறுதிப்பட இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லது கெட்டது என்பதை அவன் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் நல்லதில் நல்லதுதான் இருக்கும், கெட்டதில் கெட்டதுதான் இருக்கும் என்று அவனால் என்ன செய்ய முடியாது? உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்திலே இறங்குவது அவனுக்கு பாதுகாப்பு என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்திலே இறங்குவது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இஸ்திகாரா என்ற துஆவின் மூலம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கிறார்கள். விதவையாக இருக்கிற நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் பேச அனுப்புகிறார்கள். அனுப்புகிற நேரத்தில் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள். திருமணம் பேசுறாங்கன்றத ஒரு நாசூக்காக ஒரு வார்த்தையில சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அப்படி சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய மனம் முடிக்க விரும்புறாங்கன்றது அந்த வார்த்தையில் அவங்களுக்கு வழங்குது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், மா அன பிசானிஆ, நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இல்லை அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யும் வரைக்கும் அப்படின்னா. இப்போ மனம் பேசி வந்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா அன பிசானிஆ ஹத்தா அஸ்தகிர ரப்பி, எனது இறைவனை இஸ்திகாரா செய்கின்ற வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுப்பதாக இல்லை. மனம் பேசி வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க இடத்துல பேசுகிறதுக்கு தரகமாக வந்தது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தும் நான் இறைவன்கிட்ட ஆலோசனை செய்யும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக மாறிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் பேசுகிற நேரத்தில் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இஸ்திகாரா என்பது நபித்தோடர் கெட்ட விஷயத்துல மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும், அதே போல என்னது ஆகவே கன்ஃபியூஸ் ஆன விஷயத்துல மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும் என்பது அல்ல. நல்லது என்று தெரிந்தாலும் கூட நமக்கு நல்லதா இல்லையான்னு என்ன செய்ய முடியாது? நம்ம முடிவெடுக்க முடியாது. பொருத்தமானவர் என்று தெரிந்தாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் என்னில் பொருத்தமாக இருக்குமா இல்லையா நம்மளால என்ன செய்ய முடியாது? முடிவெடுக்க முடியாது. நல்லது கெட்டது மட்டுமல்ல, உலக வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ளவராக ஒழுக்கமுள்ளவராகலாம் இருப்பார், வாழ்க்கைக்கு சரியா வர மாட்டார். எனவே இஸ்திகாரா என்பதை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆ ஒரு நீண்ட துஆ தான், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இஸ்திகாரா செய்துவிட்டு தான் நான் எந்த முடிவும் எடுப்பது என்கின்ற ஒரு இடத்திற்கு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலே நம்ம உணரலாம். அந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக்,
மிக அதாவது இந்த வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன். உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன், தேர்வு கேட்கிறேன். இரண்டில் எது என்று கேட்கிறேன், வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறேன். இரண்டில் ஒன்று. யாருடைய அறிவை கொண்டு? உனது அறிவை கொண்டு. இந்த வார்த்தைக்கு இதை நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன் என்ற இந்த விஷயத்தை நீங்க சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல ஆழமான அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை யார் யாரெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். வஹி இறங்கக்கூடிய மனிதர், மிகப்பெரிய அறிவாளி சொல்லணும். எல்லா துறையிலும் ஆழ்ந்து அப்படியே உயிர்த்தவர் அதை என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படியே மூழ்கி போன அறிவுள்ளவர் அதை சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், நான் உனது அறிவை கொண்டு ஆலோசனை கேட்கிறேன். அதுல வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன். உனது பலத்தை கொண்டு எனக்கு பலம் கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம், உனது மிகப்பெரிய மகத்தான அருள்களிலிருந்து நான் கேட்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணு வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் வ தஅலம் வலா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப், இன்னக அன்த அல்லாமுல் குயூப். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக அதை சொல்லிட்டு அடுத்த அந்த மூணு வார்த்தையும் சொல்லிட்டு, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், உனது அறிவிலிருந்து ஆலோசனை கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது சக்தியிலிருந்து சக்தி கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம், உனது மகத்தான சிறப்பிலிருந்து கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர், நீ சக்தி உள்ளவன். வலா அக்திர், எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அஅலம், எனக்கு அறிவு கிடையாது. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ எல்லா விதமான மறைவான அறிவுகளையும் அறிந்தவன். இதில் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு சக்தி உண்டு, எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம் வலா அஅலம், உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்படின்றா இறைவனுக்கு முன்னால் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒருவர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அவருடைய அற்ப சொற்ப அறிவலத்தையும் தூக்கி வச்சிடணும். அவர்கிட்ட நீங்க இது சரியானு கேட்டீங்கன்னா இன்னும் அடிப்படையில் சரி என்று அவருக்கு தோன்றும், இன்னும் அடிப்படையில் பிழை என்று தோன்றும். இதெல்லாம் அறிவே கிடையாது, ஜீரோ அப்படின்ட்டு பக்கத்தில் வச்சிடணும். அதனால தான் வ தஅலம் வலா அஅலம், உனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு நம்ம இறைவன்ட்ட எதையும் இறைவன்ட்ட சொல்லுகிற நேரத்தில், இப்படி பார்த்தா எனக்கு இது சரி என்று படுது, இப்படி பார்த்தா செய்யக்கூடாது படுது, இப்படி அல்ல, எனக்கு அதை பற்றி அறிவே கிடையாது. வ தஅலம் வலா அஅலம். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் எங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லது என்று தான் எல்லா காரியத்திலும் இறங்குவான். 100 கோடி 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணவெல்லாம் இது சரியில்லை அப்படின்னு நினைச்சு இறங்கிப்பானா? இல்லை, இதுல முழுமையாக நலவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் இறங்குறான். ஆனா அவன் போட்ட எல்லா கணக்கையும் தாண்டி அவனுக்கு ஒரு அழிவு வரும். அவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்குது, இப்படி போனா நஷ்டம் வரும், இப்படி போனா லாபம் வரும், இப்படி கூடும், மார்க்கெட் இப்படி ஏறும் இறங்கு எல்லாம் போட்டிருப்பான். சுனாமி அவன் கணக்கில் போட்டிருக்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்றேன், விளங்கிட்டா? அவனுக்கு கணக்கு போட முடியாத ஒரு 100 விஷயம் இருக்குது. அவன் எந்த கணக்கும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தாலா நீங்க இது சரியா இது பிழையா, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய கணக்கு. அந்த 2 வட்டத்தையும் தாண்டி உண்ட கயிறை வேற எங்கேயும் அல்லாஹ் வச்சிருக்கலாம். இது 2 அல்ல உண்ட சாய்ஸ். இதை செய்யலாமா செய்யக்கூடாதுல இதே உனக்கு இருக்கக்கூடாது, நீ இங்கேயே இருக்கக்கூடாது. அப்படி என்ற முடிவு யார கையில் இருக்கும்? இறைவனது கையில தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால நாம 2 விஷயத்தை வச்சு இதுல ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணி தா என்று சொல்வதை விட வ தஅலம் வலா அஅலம், எனக்கு தெரியாது உனக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற இஅ்திராஃப், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த துஆல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம எதை முன் வச்சிக்கிறோமோ
அதை வச்சு கணக்கு சொல்லுங்கன்னு தான் நம்ம அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த பிசினஸ் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும், ரெண்டில் ஒன்று அல்லாஹ் எனக்கு என்ன செய்யணும், தரணும். இந்த திருமணம் நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும், ரெண்டில் ஒன்று எனக்கு அல்லாஹ் தரணும். இந்த பிசினஸ் இல்லாட்டி அடுத்த பிசினஸ் தரணும். இப்படி ஏதாவது 4-5 அறிவில் இருக்குமே, அது இல்லாட்டி இது இல்லாட்டி அது, இப்படி ஒரு 5-6 விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கேட்போம். ஆனால் அந்த 5-6 விஷயத்துக்கும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டித்தான் உங்களுக்கு கயிறு இருக்குமெண்டா அது யார கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால வதஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு அறிவு கிடையாது, அதை பற்றிய knowledge எனக்கு என்ன இல்லை. இது முதலாவது விஷயம், நம்ம அப்படி சொல்றதுக்கான காரணம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 100% நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் 20 வருஷத்துக்கு அது நல்லா இருக்கும், 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், 30 வருடங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஒரு வருடம் தான் கெட்டு போகும், 30 வருஷம் நாசமாயிடும். ஒரே ஒரு வருடம் தான் அது என்ன செய்யும், கெட்டு போகும். ஒரே ஒரு வருடம் தான் அது நஷ்டமடையும். உங்கள் டோட்டல் 30 வருடமும் நாசமாகிறது. உதாரணமா ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் ஊடாக லாபம் பெறுறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, ஊருக்கெல்லாம் கொடுத்து வாழ்றீங்க, நல்ல மனிதராகிக்கிறீங்க. ஆனால் 30வது வருடம் உங்களுக்கு வார நோயில பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு வட்டியிலையும் போய் நீங்க விழுவீங்கன்னு வைங்க. அப்படிப்பட்ட கௌரவத்தை அந்த பிசினஸ் தருது உங்களுக்கு. நீங்க உலகத்துல எங்கேயோ போயிட்டீங்க, ஆனா உங்களுக்கு வரக்கூடிய நோய் ஒரு பெரிய ஆரோக்கியமின்மை, ஒரு பெரிய நஷ்டம். இதெல்லாம் இப்படி வாழ்ந்த என்னையை கொண்டு போய் இந்த லெவலுக்கு ஆக்கிட்டேன்ற விரக்தி உங்களை நாளைக்கு ஒரு குஃப்ருக்கோ ஒரு விரக்திக்கோ ஒரு நஷ்டத்துக்கோ ஒரு வட்டியிலையோ கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு பிரஷரை அந்த 30 வருடத்தில் அது உருவாக்கும் என்று தெரியுமா? நமக்கு தெரியாது. சில பொழுது நமக்கு 30 வருடம் நலவாக இருந்தது, 31வது வருடம் அழிவாக என்ன செய்யலாம், சில பொழுது இருக்கலாம். நம்ம அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுக்குரிய பதிலை தருவான். அந்த ஹதீஸிலேயே பதிலும் வரும். அப்ப அந்த இடத்துல வதஅலம் வலா அஅலம், எது நலவென்றது எங்களுக்கு வாழ்க்கையில் அது பெரிய கயிறை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா எது நலவென்றது இறுதியில தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், தெரிய வேண்டி வரும். மூன்றாவது என்ன, சில பொழுது உலகத்துக்கு உங்களுக்கு நல்லதா அமைஞ்சிருக்கும், உலகத்தில் சந்தோஷமாக மரியாதையாக கௌரவமாக கண்ணியமாக வாழ்வதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும், கஷ்டங்களை நீக்கி இருக்கும். ஆனா மறுமை வாழ்க்கையை உங்களை பறிச்சிடும். மறுமை வாழ்க்கை விட்டு உங்களை என்ன செஞ்சிடும், அது பறிச்சிடும். நீங்க உண்மையிலேயே பெரும்பாலும் ஒரு ஏதோ ஒரு பிசினஸுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் இஸ்திகாரா பண்றேன்னா அவருடைய நோக்கம் என்ன இருக்கும், அதுல ஒரே ஒரு நோக்கம் தான், இங்க நல்ல லாபம் வரணும், ஹலாலான பிசினஸ் நல்ல லாபம் வரணும். இது ரெண்டு தான் இருக்கும். ஹலாலான பிசினஸ் நல்ல லாபம் வரணும். நல்ல லாபத்தை அள்ளி அள்ளி வார டைம்ல முதலாவது நம்ம கட் பண்றது தொழுகை. முதலாவது கட் பண்றது தொழுகை. தொழுகையெல்லாம் கட்டாகி அதுக்கு பிறகு பெரிய அமௌண்ட் ஆகும். 1 லட்சத்துக்கு ஜக்காத் 2500 கட்டிக்கலாம் விளங்காது. 100 கோடிக்கு 2.5 கோடி கொடுக்குற நேரத்தில் தான் ஜக்காத்துல வழி என்ன செய்யும் விளங்கும். 2.5 கோடியை போய் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க 10 லட்சத்துல ஜக்காத்து கொடுப்பீங்க, 1 கோடியில கொடுக்க மாட்டீங்க, 100 கோடியில நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. எனவே நீங்க 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கிறவராகவே இருப்பது உங்களுக்கு மறுமைக்கு நல்லது. நீங்க 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கிறவராகவே இருப்பது உங்களோட மறுமைக்கு நல்லது. 1 கோடியோட நீங்க வாழ்றது உங்களுக்கு நல்லது. 100 கோடிக்கு போனா உலகத்துக்கு நல்லது. 2.5 கோடி நீங்க கொடுக்க மாட்டீங்க ஜக்காத் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களோட மனோநிலை என்ன என்பதை நல்லா அளந்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன். வதஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு என்ன அதை பற்றி தெரியாது. மறுமை வாழ்க்கை இது பாதிக்குமா? இது மறுமை வாழ்க்கையை பாதிக்குமா? நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் 1 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்குறேன், 1 கோடிக்கு ஜக்காத்து கொடுக்குறேன், நான் என்ன 100 கோடி வந்தா கொடுக்காம இருக்க போறேன். அதுதான் உங்களோட மனநிலை. ஆனா 100 கோடிக்குள்ள வெயிட் அல்லாஹ்வுக்கு தெரியும். 100 கோடி அனுபவிச்சவனுக்கும் 100 கோடியுடைய வெயிட் அல்லாஹ்வுக்கு என்னது தெரியும். அந்த இடம் வருகிற நேரத்துக்கு இடையில 2 வருஷம் இருந்ததுண்டா, அந்த 2 வருஷத்துல உங்களோட மனநிலை எப்படியா படிப்படியா தத்தவூராகி அப்டேட் ஆகி தலைகீழாக மாறும். மனித இயல்பு என்பது இறைவனுக்கு என்னது தெரியும். அதனால இது மறுமைக்கு நல்லதா இல்லையா எங்களால தெரியாது. ஒரு திருமணத்தை எடுப்போம், ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம தெரிவு செய்வோம். எதற்காக தெரிவு செய்வோம்? உலகத்தில் பார்க்க நம்மளோட பிசினஸுக்கு ஒத்து வருது, நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ஒத்து வருது, எல்லா வகையிலும் சூட்டபிள் ஆகின்னு தெரிவு செய்வோம். ஆனா உங்களோட மார்க்கத்துக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லாத ஒரு மனைவியாக இருந்தால் தொழுவது கூட உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பாரமாக சிரமமாக போகும். பொது வேலைகளை விடுங்க, எல்லாமே பாரமாக போகும். நீங்க அதை எதிர்பார்த்திக்க மாட்டீங்க.
இதனால வதஅலம் வலா அலம். நான்காவது சகோதரர்களே, ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. சிலருக்கு மார்க்கப்பற்று மார்க்க அறிவெல்லாம் இருக்கும், ஆனா உலக அறிவு கம்மியா இருக்கும். உலக அறிவுண்டா எது? +1 +2 படிச்சுக்கிது, அதை சொல்லல. உலக அறிவுன்ற சொல்றேன்னா எல்லாம் சொந்த புத்தி, சமூகத்தில் வாழ்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை, பிசினஸுக்கு என்ன தேவை, அரசியலுக்கு என்ன தேவைன்ற ஒரு பொது அறிவு இருக்குது. இது யோசிக்கிற தன்மையில் அவர் என்ன செய்வார்? ஒரு வீக்கானவராக இருப்பார், ஆனால் அவர் மார்க்கப்பற்றுள்ளவராக இருப்பார். இவருக்கு அல்லாஹ்வுடைய ஆலோசனை மிக முக்கியம். இவருக்கு அல்லாஹ்வுடைய ஆலோசனை மிக முக்கியம். ஏன்? அவருக்கு மார்க்கத்துடைய ஆலோசனை, இறைவனுடைய ஆலோசனை மிக முக்கியம். இவருக்கு உலகத்து ஆலோசனை மிக முக்கியம், இறைவனுடைய. ஏன் அப்படி என்று சொன்னால், உதாரணமா மார்க்கப்பட்டு நல்லா இருக்கிறாரு, ஒருத்தர் வாராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜுஹு. நீங்கள் எவரது தீனை பொருந்திக் கொள்கிறீர்களோ, எவரது பண்பை பொருந்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். நீங்கள் இதை வைல்லா தஃஅலுஹு தகுன் ஃபில் அர்தி ஃபித்னத்தும் வ ஃபஸாதுன் கபீர். இதை நீங்க செய்யலைன்னா இந்த உலகத்துல குழப்பமும் ஃபஸாதும் வளரும்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி. இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று தீன், இன்னொன்று குலுக், நல்ல பண்பு. தீனும் நல்ல பண்பு ஒன்றுதான். ஆனா இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அதை பிரிச்சு சொல்றாங்க. இப்போ உதாரணமா மார்க்கப்பட்டுள்ளவர் பார்க்கிறாரு, 5 நேரம் தொழுறாரு, நோன்பு வைக்கிறாரு, நல்ல மனுஷனாகிறாரு. இவருக்கு எங்களோட மகளை என்ன செய்யலாம்? முடிச்சு கொடுக்கலாம். நீங்க யார்கிட்டையும் கேளுங்க, மார்க்கப்பட்டுள்ளவங்கள்ட்ட எல்லாம் சரியான முடிவு தான், அப்படிதான் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். ஏன்? அவருடைய அறிவு அவ்வளவுதான், மார்க்க அறிவு அவ்வளவுதான், உலக அறிவு அவ்வளவுதான், அதுக்காக போகாது. எதிர்கால அறிவு அவருக்கு இருக்குதா? இல்ல. ஆனா நீங்க அல்லாஹ்ட்ட இதை கேட்டீங்கன்னு சொன்னால், சில பொழுதுகளில் அந்த மார்க்கப்பட்டுள்ளவரை அல்லாஹ் அவங்களோட குடும்பத்தை விட்டு என்ன செய்வாங்க? தடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு குடும்ப வாழ்க்கை உலகத்தில் சிறந்து போகணுமாக இருந்தா மார்க்கப்பற்றோடு ஒருத்தர் இருப்பது மட்டும் போதாது. மார்க்கத்தை சரியா வழங்கி பற்றோட இருந்தா அது ஓகே. எது? குலுக்கும் தீனும் சேர்ந்துதான் மார்க்கம் என்று விளங்குறாங்களே. நல்ல பண்பும் தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் அகீதாவும் சமூகத்துக்காக உழைப்பதும் பாடுபடுவதும் எல்லாம் சேர்ந்துதான் தீன் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற விளக்கம் உள்ளவராய்ந்தா பரவாயில்ல. ஆனா தீன் என்று இந்த சமுதாயத்தில் பார்க்கிறது எது? ஒரு மனிதன் தீனோடு இருக்கிறார், பற்றோடு இருக்கிறார், இஸ்லாத்தோடு இருக்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஹஜ் செய்கிறார், நல்ல தீனோடு, இதான் பார்ப்பாங்க. தீன் ததையும் இதை பெரும்பாலும் முடிச்சு கொடுங்க நினைப்பார். ஆனால் வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கென்று தேவையான சில விஷயங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபஹல்லா பிக்ரன், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமேன்னாங்க. மார்க்கத்துக்கு முரணானதா ஜாபிர் ரலியல்லாஹு செஞ்சாங்க? இல்ல. ஆனா வாழ்க்கை என்பது போவதற்கென்று சில போராட்டம் உள்ளத்துல. ஒரு பெண்ணு நாளைக்கு குஃபுருக்கு போவதற்கு நீ உண்ட மார்க்கம் காரணமாகிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் அவரை மார்க்கத்தில் குறையெல்லாம் சொல்லலை. கணவரை பற்றி சொல்றாரு, நான் அவரை மார்க்கத்தில் குறையெல்லாம் சொல்லலை, ஆனா இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபுர் செய்யறதை நான் வெறுக்கிறேன். நான் அது என்னது? நான் மார்க்கத்தில் குறை சொல்லலை, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபுர் செய்யறதை வெறுக்கிறேன். நாங்கள் இவரோட வாழ முடியாது. நாங்கள் மார்க்கத்தில் குறை சொல்லல, இவரோட வாழ முடியாது. நான் அது எப்படி? அது அப்படி என்றால் வாழ்க்கை ஒத்து போகணும், இல்லைட்டா இருக்கிறதையும் காணாம போயிடும். வாழ்க்கை ஒத்து போகணும் இரண்டு பேருடைய, இல்லைண்டா என்ன காணாம போயிடும்? இருக்கிற மார்க்கம் இருக்குதே அது காணாம போயிடும். ஒரு பெண் குஃபுர் செய்வதற்கு அது காரணமாக மாறும். ஒரு கணவன் விபச்சாரத்தில் விடுவதற்கு அது காரணமாக என்ன செய்யும்? மாறும். வாழ்க்கை பிடிப்பட்டு சண்டை பிடிப்பதற்கு அது ஒரு காரணமாக என்ன செய்யும்? மாறும். நபிகளார் அவர்களே திருமணம் பேசுகிற நேரத்தில் கூட வாழ்க்கை என்ன செய்யல, அவங்க உடனே முடிவெடுக்கல, இஸ்திகாரா செய்யறன்னு சொன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க. இவரும் தக்வால உயர்ந்தவர், குர்ஆன் பாராட்டக்கூடிய நபித்தோழர். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த பெண்மணி, அழகான பெண்மணி. வாழ்க்கை ஒத்து போகல, வாழ்க்கை என்ன செய்யல? ஒத்து போகல. எனவே இரண்டு பேரும் நல்லவர் என்பதனால வாழ்க்கை ஒத்து போயிரும்னு நினைச்சிடக்கூடாது. இரண்டு பேரும் மார்க்கப்பட்டுள்ளவனால வாழ்க்கை ஒத்து போகிறோம்னு நினைச்சிடக்கூடாது. ரெண்டு பேருக்கு ஒத்து போகல, விவாகரத்து என்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சது வந்தது. ரசூலுல்லாஹ் வானான்றாங்க. உலகத்துல மிகச்சிறந்த காதியார் யாரு? ரசூலுல்லாஹ். விவாகரத்து பண்ணிராதீங்கன்றாங்க. மிக சிறந்த நபித்தோழர்கள் வாழ்க்கை ஒத்து போகல, பிரிஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி. எனவே மார்க்கப்பற்றுக்கு மேலாக உங்களோட உலக வாழ்க்கையில் இது சரி வருமா அப்படி என்று தீர்மானிக்கணும். அப்படி என்றா வதஅலம் வலா அலம், யா அல்லாஹ் உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய இல்முடைய நிலை. நாளைக்கு என்ன நடக்கும்,
என் மார்க்கத்துக்கு சரியா பிழையா, நான் கேட்கின்ற விஷயங்களில் தான் எனக்கு ஹைருண்டா, நான் கேட்காத விஷயங்களில் ஹைருண்டா, இது என் வாழ்க்கையின் இறுதி பகுதியை நலவாக்குமா கசப்பாக்குமா, இந்த எந்த அறிவும் நீங்க யூகிக்கவே முடியாது. யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம். நடந்தவைகளை வேணுமென்றால் வச்சு இந்த தலைப்பை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா நடக்க போற எந்த விஷயத்துக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது, இதை யூகிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் தேர்வு கேட்கிறேன். வஸ்தக்திருக பிகுத்ரதிக், உன் சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன். வஸ்அலுக மின் ஃபضலிகல் அதீம், உனது மிகப்பெரிய கண்ணியத்தை கொண்டு அருளிலிருந்து நான் அருள் கேட்கிறேன். ஏன்? இன்னக தக்திர் வலா அக்திர், நீ சக்தி உள்ளவன், எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு அறிவில்லை. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், எல்லா மறைவான விஷயம் எப்பையும் கைபு வரும். குர்ஆன்ல அல்லாமுல் குயூப், எல்லா மறைவானவற்றையும் நீதான் அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சொல்லி முடிந்த பின்னால் அடுத்த வார்த்தை இன்னும் தெளிவாக நான் இப்ப சொன்ன விஷயத்தை விளங்கப்படுத்துகிற வார்த்தை. அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால், அன்ன ஹாதல் அம்ர, நான் இப்ப கேட்கக்கூடிய விஷயம், ஹைருன்லி, எனக்கு நலவு என்று அறிந்திருந்தால். இதுதான் நம்ம தெரிஞ்சது, எனக்கு நலவண்டா தா. ஆனா அந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருன்லி ஃபீ தீனி, என்ற தீனுக்கு இது நல்லதாக இருந்தால், வ மஆஷி, என்ற உலக வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால், வ ஆகிபத்தி அம்ரி, என் இறுதி முடிவுக்கு நல்லதாக இருந்தால். 3 வார்த்தை. அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர ஹைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி. இது 3க்கும் அது ஹைரா இருக்கும். தீனே ஹைரு தான், சந்தேகம் இல்லை. ஆனா இந்த இடத்துல இஸ்லாம் 3 என்ன செய்தது சொல்லுது. என்ற தீனுக்கு ஹைரா இருக்கணும், என்ற உலக வாழ்க்கைக்கு ஹைரா இருக்கணும், என்ற கடைசி முடிவுக்கு என்ன செய்யணும், அது ஹைராக இருந்தால், நீ தெரிஞ்சிருந்தா, ஹைராக நீ அறிந்திருந்தால், இதுக்கெல்லாம் இவனுக்கு இது சூட்டபிள், இந்த 3க்கு இது ஓகே அப்படின்னு நீ தெரிந்திருந்தால், ஃபக்திர்ஹுலி, அதை எனக்கு ஏற்படுத்து. ஃபக்திர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக் லீ ஃபீ, யா அல்லாஹ் அதை எனக்கு தக்தீர் பண்ணு, எனக்கு ஏற்படுத்து. ஏற்படுத்தினா மட்டும் தனக்கு ஹைரானத்தை ஒரு மனுஷன் லேசா அடைஞ்சு கொள்வானா? இல்ல. வயஸ்ஸிர்ஹுலி, எனக்கு லேசாக்கிறது, அதை போராட்டமாக்கிறாத, அங்க போய் சேர்றத எனக்கு போராட்டமாக்கிறாத. ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி, எனக்கு அதை லேசுபடுத்திரு. லேசுபடுத்துற மட்டுமல்ல, சும்ம பாரிக் லீ ஃபீ, பின்னர் எனக்கு அதுல பரக்கத்து செய், பின்னர் எனக்கு அதுல பரக்கத்து செய். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக் லீ ஃபீ, பின்னர் எனக்கு பரக்கத்து செய். வ இன் குன்த தஅலம், நீ அறிந்திருந்தால், அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி, இது எனக்கு கேடு என்று நீ தெரிந்திருந்தால். கேடு எதுக்கு? ஃபீ தீனி, என மார்க்கத்துக்கு, வ மஆஷி, எனது வாழ்க்கைக்கு, வ ஆகிபத்தி அம்ரி, என் இறுதி முடிவுக்கு. மார்க்கத்துக்கு கேடு, உலகத்துக்கு நல்லம் ஏற்படுத்தாத. உலகத்துக்கு கேடு, மார்க்கத்துக்கு நல்லது ஏற்படுத்தாத. 2க்கு நல்லது, இறுதி முடிவுக்கு சரியில்லை ஏற்படுத்தாத. 3க்கும் நல்லதாக இருந்தால், வைன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இப்ப என்ன செய்யணும் நீ? ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, அதை என் பக்கம் வராம ஆக்கிரு. முக்கியமான விஷயம், அதை என் பக்கம் வராமல் ஆக்கிரு. பிளாக் பண்ணிரு, அங்கேயே கிடைக்காது எனக்கு. நான் தேடி போனால் அது தேடி வராம ஆக்கிரு. ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, என்னை விட்டு திருப்பி விடாத, தூரமாக்கு. கிடைக்கலையேன்னு கவலைப்பறவை, போகவை, அதை முழுசாக என்ற எல்லைக்குள்ளே கொண்டு வர. ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்னி, என்னையும் தூரமாக்கிரு. அதை என்னை விட்டு தூரமாக்கு, அதை விட்டு என்னை தூரமாக்கி விடு. நான் அதுக்கு எனக்கும் அதுக்கு இடையில என்ன மிகப்பெரிய தூரம் இருக்கணும். தொழுகையில சொல்றோமே, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு இடையில் நீ எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அந்த அளவில் பாவத்துக்கும் எனக்கும் இடையில் தூரம் ஏற்படுத்து. நாங்கள் தொழுகையில கேட்கிற துவா. அதே மாதிரி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, என்னை விட்டு அதை தூரமாக்கு. வஸ்ரிஃப்னி அன், என்னை அதை விட்டும் என்ன செய்து விடு,
தூரமாக்கி விடு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க. இதை திருப்பிட்டு அடுத்த என்ன, இப்ப நீங்க வானாகிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப வக்துர் லி அல் கைர், வக்துர் லி அல் கைர், எனக்கு நன்மையை மட்டும் தான் நீ ஏற்படுத்தணும். ஹைசு கான், அது உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, வக்துர் லி அல் கைர், அதைத்தான் நீ ஏற்படுத்தணும். ஹைசு கான், அது எனக்கு என் லைஃப்ல நீ இதைத்தான் எனக்கு ஏற்படுத்தணும். எனக்கு மார்க்கத்துக்கு பாதிப்பானோண்டு எனக்கு தேவை கிடையாது. இது கேட்கிற நேரத்தில் உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். என்ன இஹ்லாஸ்? மார்க்கத்துக்கு பாதிப்பாயினாலும் பரவாயில்ல, 1 கோடி பிசினஸ் நம்ம விடுறதுக்கெல்லாம் ரெடி இல்லை. இந்த மாதிரி இல்லாம துவா கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஐடியா இல்லாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். உங்கள் மீது ஒரு மேலதிக மஹப்பத் இருந்தாலே தவிர, மேலதிக மஹப்பத்தில் இருந்தாலே தவிர. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சிலா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்தஸ்து வைத்திருப்பான். ஃபலா தப்லுகு அமாலுஹு இயா, அந்த இடத்தை அவனது அமல்கள் கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது. ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ், அல்லாஹு தஆலா அவனை சோதித்துக் கொண்டே இருப்பான் வெறுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு, அந்த மன்சிலத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். நீங்க செய்யற அமல் போய் சேராது, ஆனா உங்கள் மீது உள்ள மஹப்பத்தால உங்களுக்கு வெறுப்பான சோதனைகளை தருவான். அதுல நீங்க பொறுமையா இருப்பீங்களா, அந்த பொறுமைக்கு அந்த கூலியை என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். இப்படி அல்லாஹ் ஒரு மேலதிக மஹப்பத் வைத்தாலே தவிர நமது இஹ்லாஸ் இல்லாம கேட்கிற துஆ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப வக்துர் லி அல் கைர், எனக்கு நலவையை ஏற்படுத்தி, ஹைது கான், அது எங்க இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல, தான் அடுத்த பகுதி என்னன்னா, நலவு கிடைச்சிரும். இன்றைக்கும் தான் எத்தனையோ நலவுகள் அல்லாஹ் தஆலா நம்ம கையில தந்திருப்பான், திருப்தியே இல்லாம வாழ்ந்திருப்போம். என்ன செய்ய, யூரோப் போக வேண்டிய தம்மாமில் இருக்கிறேன் எத்தனை பேர் வாழ்ந்துருப்பான். வழங்கிட்டா என்ன, தம்மாம்னு நல்ல சேலரி, நல்ல வாழ்க்கை எல்லாம் இருக்கும், அவனோட உள்ளத்துல திருப்தியே இருக்காது. அதை பத்தி ஏன், அவன் ஃபெயில் ஆகின இடங்கள் யூரோப் கண்ட்ரி, USA, இதெல்லாம் ஃபெயில் ஆகி தான் இங்க அங்க போக வேண்டியவன் ஏதோ ஒரு இல்லை, இங்க இருக்கிறேன் திருப்தி இல்லை. அல்லாஹ் அதுல ஹைர் தான் வச்சிருப்பான். அவனுக்கு பெரிய ஹைரா இருக்கும், அவனோட குடும்பத்துக்கு, அவனோட மார்க்கத்துக்கு, அவனோட தீனுக்கு, அவனோட முடிவுக்கெல்லாம் ஹைர்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு திருப்தி இல்லை அதுல. ஏன்னா அவனுக்கு இதான் ஹைர்ன்றது சரியான அறிவில்லை. அதனால வக்துர் லி அல் ஹைர், எனக்கு ஹைரை ஏற்படுத்து. சும்மா ரத்தினி பி, எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்து, எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்தி, எனக்கு எது ஹைரோ அதுல எனக்கு கிடைக்கணும், லேசாகணும், அடையணும் மட்டுமல்ல, நான் அதுல திருப்தியா இருக்கணும். இதுதான்டா எனக்கு ஹைர், இதான் என் லைஃப், அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு திருப்தியை எனக்கு தான். எனக்கு கிடைச்சிருக்க கூடியது இருக்குதே, இதுதான் எனது மிகச்சிறந்த ஒரு லைஃப். எனக்கு அதுல ஹைர் இருந்தால் திருப்தியை தான். எனக்கு அதுல ஹைர் இல்லையா, எனக்கு அது திருப்தி இருக்க கூடாது, தூரமாகணும், திருப்பி விடு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான அழகான துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் வ தஅலம் வலா அஅலம் இன்னக அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه وقدر لي الخير حيث كان ثم ردني به. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த குர்ஆனுடைய சூரா போன்ற ஒரு அழகான துஆ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துஆவை எங்களுக்கும் மனநமிட செய்து எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹு தஆலா சீர்படுத்தவும், கடந்த கால தவறுகளை எங்களுக்கு மன்னித்து அவைகளை சீர்படுத்தி எல்லா விதமான வாழ்க்கையுடைய நலவுகளுக்கும் அல்லாஹ் எங்களை பொருத்தமானவனாக ஆக்குவானாக.